ஷே பிரம்மா இல்லை, மானிட பிறவிகளுக்கு ஆணுக்கும் பெண்ணுக்கோ மொழி கொடுத்தார். பிறப்புல என்னைக்கு உருவாக்கப்பட்டு கொடுத்தாரோ அன்று நாளிலிருந்து மானிட பிறவிக்கு கடவுள் கொடுத்தார். ஒரு ஜென்மத்துக்கு 700 வருஷம், 7 ஜென்மத்துக்கு எத்தனை ஆயிரம் வருஷத்துல மானிட பிறவி நீ உருவாகி இருப்பன்னு புரிஞ்சுக்கோடா. வீடு மாளிகையை கட்டி அதுக்குள்ள ஆடு மாடு கோழி பறவைகளை அறுத்து விட்டு மதமாக பிரித்து வச்சு அந்த மதத்தை பிரித்து ஆடு மாடு கோழிகளை அறுத்து விட்டு ரத்தத்தை விட்டு சாப்பிடுதான். உனக்கு என்னடா அறிவு இருக்கும்? இல்லை, இப்போ உள்ள ஜென்ரேஷனில் டீசெண்டாக பேசிய கோர்ட்டு நீதிமன்றத்தில் கொற்றாரு பூராமே கேட்டுக்கோப்பா. ஆணும் பெண்ணும் நீதிபதி சர்ச்சி, டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி, நாகரிகமா டீசெண்டாக பேசுறான்ல சார் மேடம் அப்படிங்கல படித்தவன். அந்த படிப்புக்கு பூமியை அழிக்கலாமா? அந்த படிப்பு உள்ள கணக்கில் அவன் உயிர் வாழ்கிறதுக்கு, அவன் உயிர் வாழ்ந்து போகிறதுக்கு நாக்கு வழியா சாப்பிட்டு இறக்கி உயிர் வாழலாம். அந்த பாடத்தை படிச்சிருக்கானாப்பா கொற்றார்கிட்ட நான் கேட்க, பிரம்மா கேட்க, அந்த பாடத்தை படிச்சிருக்கானா? அரசியல்வாதி பலாயிரம் கோடி பூரா 2ஆம் நம்பரை பார்க்கான், மில்லு தொழிற்சாலை பூரா பார்க்கான், அடுத்தாப்புல கவர்மெண்ட் வேலைக்கானா படிச்சிருக்கான்ல. அந்த ஒவ்வொரு வீட்டுகளில் சொல்லுதான், நீர் நிலத்தை விற்று நான் கவர்மெண்ட் வேலைக்கு படிக்க போட்டோம்னா உன் உயிர் வாழ்கிறதுக்கு என்னடா? இருப்பு இடம் கடவுள் கொடுத்துருக்கார், சந்தோஷமா போ அப்படின்னு கொடுத்துருக்கார், இருக்கிற ஆடையும் கொடுத்துருக்கார். புரிஞ்சுக்கப்பா, நீதிமன்ற கோர்ட்டில் குறிப்பா நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. இப்போ உங்களுக்கு கீழே இருக்கான வெளியில் வழக்கறிஞர்கள்லேருந்து கீழே உள்ள பெட்டிஷன் ஆடுறவனுக்கு பூரா மூளை இல்லைப்பா. கோர்ட்டு கறி பிரியாணி எல்லாம் தின்னுட்டு கோர்ட்டு வாசலில் காலை மிதிச்சு வாரான் காலையில். அப்போ அவனுக்கு என்னப்பா அறிவு இருக்கும்? என்ன அறிவு இருக்கும் சொல்லு? கோர்ட்டில் நீதிபதி சர்ச்சி கோர்ட்டார் நான் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் விடைக்கு கொடுத்து பாருப்பா. கோர்ட்டுக்குள்ள நீதிமன்றம் என்னன்னு தெரியுமா? அது நீதிபதி சர்ச்சைக்கு மட்டும்தான் தெரியும். கோர்ட்டில் சர்ச்சி கோர்ட்டார் பூரா ஒரு அக்யூசல் உள்ள நிற்கானா, கிரிமினலில் உள்ள நிற்கானா முகத்தை பார்ப்பாங்க, லேசாக பார்ப்பாங்க. லேசாக பார்த்த உடனே கள்ளப்பே கலாணிப்பே எப்படி வந்து திமுறா நிற்காம பார். அடுத்த ஆப்பில் ஏழை எளிய மக்கள் கண்ணீரோடு நிற்பான், கண் கலங்கி நிற்பான். தீர்ப்பு எப்படி கொடுக்க போறிய? ஐயோ, இந்த அம்மா எப்படி கொடுக்க போகுது, இந்த ஜட்ஜி ஐயா எப்படி கொடுக்க போறாரு அப்படின்னு 2 கால் அவன் நடுங்கும், 2 கை நடுங்கும், 2 தொடை நடுங்கும், ஆணுக்கும் பெண்ணுக்கும். இல்லையாப்பா? இப்ப 30 வருஷம் 40 வருஷம் ஆண்டு காலமாக தொட நடுங்கலப்பா, திமுறா வாரான். அந்த நீதி கேட்கிறவன், நியாயத்தை கேட்கிறவன் தண்டனை விழுந்துருமா? அவனுக்கு தண்டனை கொடுத்துருவாங்களா? நமக்கு பைசல் பண்ணிடுவாங்களா? நமக்கு இந்த இடத்துக்கு உழைச்சி சாப்பிட்டு நம்ம போயிடுவோமா? அந்த வார்த்தை கேட்கல. அந்த வார்த்தை கொடுக்க முடியுதா கோர்ட்ஸில், நீதிமன்ற கோர்ட்ஸில்? அப்பனுக்கு மேல அப்பன் இந்த உட்கார்ந்துருக்கார், அப்பனுக்கு மேல அப்பன். முக்கால் சத்தியம். பூமியில கணக்கு போட்ட கணக்கை எடுக்காம எவ்வளவு பெரிய விளையாடுதான். அப்ப தப்பு செஞ்சவன் தண்டனை வாங்கி தான் தீர்வான். நடு ரோட்ல கூட தண்டனை கொடுப்பார். முப்படை வானரப்படை தப்பு செஞ்சு உள்ள வேலை பார்க்கானாப்பா இராணுவ வீரர்கள் சொல்லு. அவனுடைய படிப்பு படிக்கான், அந்த டைமில் உள்ளே போயிடுதான். அவன் பாவத்தை செஞ்சு தான் உள்ளே போகிறானா? எதுவுமே கிடையாது. அதில் 1000ல் ஒரு ஒன்றோ 2ஓ தான் தப்பு பண்ணி உள்ளே நிற்பான். மற்றது 99ல் அவன் வேலை உண்டு சோழி உண்டா பார்ப்பான். எல்லையில் பாதுகாப்பா அவன் சாப்பாட்டு உணவு எப்படி சாப்பிடாம பார்த்தியாப்பா? பாய்ப்பே
வாய்ப்பே அரசியல்வாதி எப்படி கூத்தடிக்கான் கூத்தடிக்கான் கூத்தடிக்கான். நீதி நியாயத்துப்படி வேலை பார்க்கிறவன் முப்படை வானரப்படை ராணுவம் முக்கால் சத்தியம். அடுத்து எல்லாம் தப்பாக உள்ள விளையாடுதான் நொறுக்கி விட்டுருவார். முக்கால் சத்தியம். கவர்மெண்ட் வேலை பார்க்கிறவனை ஒருத்தனை கூட விட மாட்டார். நல்லா புரிஞ்சிக்கோ, நல்லா புரிஞ்சிக்கப்பா. கோச்சார் பூராமே புரிஞ்சிக்கப்பா. ஒரு வேலை விட மாட்டார். ஆணும் பெண்ணும் முக்கால் சத்தியம்.